ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு திருப்பாவையில் நூற்றந்தாதி அப்படிங்கிற தலைப்பில் 28வது பாசுரம். அதை முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். கறவைகள் பின் சென்ன காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னமில்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த இன்றைய நாள் பாசுரமும் நாளை 29வது பாசுரமும் சரணாகதி பாசுரம் அப்படின்னு சொல்லுவா. பகவான் கிட்ட சரணாகதி பண்றா ஆண்டாள். இன்றைய நாள் பாசுரத்தில் ஜீவாத்மாவாகிய நமக்கும் பகவானுக்கும் 9 விதமான உறவுகள் அப்படின்னு சொல்லப்படுறது. என்னென்ன உறவு நமக்கும் அவருக்கும்? முதல் உறவு, பகவான் நமக்கு பிதா, அவர்தான் தந்தை நமக்கு. இரண்டாவது, அவர்தான் நமக்கு ரட்சகன், நம்மளை காப்பாற்றக்கூடியவன். மூன்றாவது உறவு, அவன் சேஷி. சேஷி அப்படின்னா ஹீ இஸ் த பாஸ், நம்ம கிட்டேருந்து மேன்மையை பெறுபவன் அவன். நாமெல்லாம் சேஷன், அவனுக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். நான்காவது, பகவான் நமக்கு பதி, நாம் அவருக்கு பத்தினி. இத பதி பத்தினி அப்படிங்கிற உறவு அப்படின்னு சொல்லுவா. ஐந்தாவது, பகவானை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஹீ இஸ் த ஒன் டு பி நோன். அதை நேயன் அப்படின்னு சொல்வார்கள். ஆறாவது உறவு, பகவான் தான் சுவாமி, நாம் அவனுக்கு தாசன். ஏழாவது உறவு, பகவான் நமக்கு ஆதாரம், அவன் நம்மை தாங்குகிறான், அவனால் நாம் தாங்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்வார். நாராயணன் அப்படின்னாலே, நாரம் அப்படின்னாலே மனிதர்கள்லாம், எல்லா ஜீவராசிகளும். அயனம் அப்படின்னா அவன்தான் பேஸ், ஆதாரம். அவன் எல்லா ஜீவாத்மாக்களையும் தாங்குறான் அப்படின்னு அர்த்தம். எட்டாவது உறவு, நமக்குள் பகவான் அந்தர்யாமியாய் இருக்கான், நமக்குள் அவன் ஆத்மாவாக இருக்கான், அவன்தான் நமக்கு கதி அப்படின்னு எட்டாவது உறவு சொல்லப்படுறது. அவனுடைய அந்தர்யாமித்துவம் சொல்லப்படுறது. ஒன்பதாவது உறவு, அவனோட ஆனந்தத்துக்கே உரியவர்கள் ஜீவாத்மாவாகிய நாம் எல்லாரும். அதனால அவன் யார் அப்படின்னா போக்தா. அவன் நம்மளை அனுபவிக்க போகிறான், அனுபவிப்பவன். அதனால அவனை போக்தா அப்படின்னு சொல்வார்கள். இப்படி 9 விதமான உறவுகள் இருக்கு நமக்கும் பகவானுக்கும். இந்த 9 விதமான உறவை ஒழிக்க முடியாத உறவு அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இதை நம்ம ஒவ்வொருவரும் உணரணும். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அறிவுரை. ஆண்டாள் கண்ணனை பார்த்து சொல்ற, நீ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு பாடுறா இன்றைய நாள் பாசுரத்துல. ஆனா அவள் தன்னை சொல்லிக்கிற போது எப்படி சொல்லிக்கிறான்னா, அறிவு ஒண்ணும் இல்லாத ஆய்க்குலம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறான். குறைவொன்றும் இல்லாதவனான நீ அறிவு இல்லாத எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியே தீர வேண்டும். ஏன்னா 9 விதமான உறவு உமக்கும் எங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார். இந்த ஒழிக்க முடியாத உறவுதான் இந்த பாசுரத்தினுடைய அறிவுரை. வைணவ ஜெகதாச்சாரியரான ராமானுஜருக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒழிக்க முடியாத உறவு, அழிக்க முடியாத உறவு. முன்னோர்கள் நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கா அதைத்தான். பகவத் ராமானுஜருடைய திருவடியை நம்ம பற்றிய பின் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு பகவானுக்கும் நமக்கும் உள்ள 9 விதமான உறவு போன்றது.
ராமானுஜரும் பாகவதர்களோட உறவுக்கு ஆசைப்படுறார். எப்படி? இதற்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். திருக்கச்சி நம்பிகள் பரம பாகவதர். இவர்கிட்ட பரம பக்தி உடையவர் நம் எத்திராஜர். ரொம்ப நாளா ராமானுஜருக்கு ஒரு ஆசை, பரம பாகவதனுடைய உச்சிஷ்டத்தோட சம்பந்தப்படணும் அப்படின்னு. உச்சிஷ்டம் அப்படின்னா அவர்கள் சாப்பிட்ட உணவினுடைய மிச்சம், அதை உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பாகவதர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை உச்சிஷ்டம் சொல்லுவோம். அந்த உச்சிஷ்டத்துக்கு ஏன் ராமானுஜர் ஆசைப்படுறார் அப்படின்னா, ஆழ்வார்கள் ஏதோ பாசுரங்கள் பாடினா அப்படின்னு அவருக்கு தோணாதான். ஆழ்வார் பாசுரங்களில் அப்படியே மனம் லயித்து அதை படிக்கக்கூடியவர், அதை சொல்லக்கூடியவர். அதனால பாசுரத்தில் ஒவ்வொரு வரியும் சத்தியம் அப்படின்னு அவருக்கு தோணுமா. ஒரு தடவை தொண்டரடி பொடியாழ்வாரின் ஒரு பாசுரத்தில் ராமானுஜர் ஈடுபட்டு இருக்கார். என்ன பாசுரம் அது அப்படின்னா, வானுளார் அரியலாகா வானவர் என்பராகில் தேனுலாம் துளபமாலை சென்னியாய் என்பராகில் ஊனமாயினகள் செய்யும் ஊனக்காரர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. இந்த பாசுரத்துல கடைசி வரியில ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் இந்த வரிகளுக்கு அப்படின்னா, ஒரு பரம பாகவதன் சாப்பிட்ட உச்சிஷ்ட பிரசாதம் கிடைக்குமானால் அன்றே நம்ம எல்லாரும் புனிதன், அதாவது நம்ம தூய்மை அடைஞ்சிடுவோம், தூய்மை ஆயிடுவோம் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த பாசுர வரிகள் நம் ராமானுஜரை கவர்ந்துடுத்து ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகளை இவருடைய திருமாளிகைக்கு சாப்பிட அழைக்கிறார். ஏன்னா இவர் பரம பாகவதர், இவர் சாப்பிட்ட பிறகு மிச்சம் உள்ளதை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை நம் ராமானுஜருக்கு. திருக்கச்சி நம்பிகளும் ஒத்துண்டுட்டார். காஞ்சி தேவப்பெருமாளுக்கு விசிறி வீசும் கைங்கரியம் திருக்கச்சி நம்பிகளுக்கு, காஞ்சி தேவப்பெருமாளுக்கு சாலை கிணத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வரும் கைங்கரியம் நம் ராமானுஜருக்கு. ராமானுஜர் தீர்த்த கைங்கரியத்துக்கு போயிருக்கிற சமயம் திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருடைய கிரகத்துக்கு வந்துட்டார் சாப்பிட்றதுக்காக. ராமானுஜருடைய மனைவி தஞ்சமாம்பாள் இவர் வந்த உடனே கீழே அந்த இடத்த சுத்தி பண்ணிட்டு ஒரு இலைய போட்டு தீர்த்தம் வச்சு இவருக்கு சாப்பாடு பரிமாறினார். இவர் சாப்பிட்டுட்டு எழுந்து போயிட்டார். ராமானுஜர் வரவே இல்லை அது வரையிலும். தஞ்சமாம்பாள் என்ன பண்ணினான்னா, இவர் சாப்பிட்ட இலை, இவருக்கு பண்ணின மிச்ச பிரசாதம் எல்லாத்தையும் கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டு ஸ்நானம் பண்ணி மடியா புடவைய கட்டிண்டு ராமானுஜருக்கு தளிகை பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஒரு பாகவதன் சாப்பிட்ட மிச்சம், அவன் சாப்பிட்டு எழுந்ததுக்கு அப்புறம் மிச்சம் நம்ம பாத்திரத்துல என்ன இருக்கோ அதுதான் உச்சிஷ்டம்னு பேருன்னு சொன்னோம். இவள் அதெல்லாம் கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டார். திருக்கச்சி நம்பிகள் சாப்பிட்ட சேஷம் வேணும்னு ஆசைப்பட்டு கோவில்லேருந்து வேறொரு பக்கமா ராமானுஜர் வரார். தஞ்சமாம்பாள் ஸ்நானம் பண்ணி தளிகை பண்றதை பார்த்தார். ஏன், என்னாச்சு? திருக்கச்சி நம்பிகள் சாப்பிட்ட மிச்சம் எங்கம்மா அப்படின்னு கேட்டார். அவர் பிராமணர் இல்லை, அதனால நான் எல்லாத்தையும் கொட்டிட்டு வேற புதுசா தளிகை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த தஞ்சமாம்பாள். அடாடா, இப்படி நேர்ந்துடுத்தே, அவரை பார்த்தா வைஷ்ணவரா தோணலையா, ஒரு மகானா தோணலையா, பரம பாகவதரா தோணலையான்னு அவளை கேட்கல. மனசுக்குள்ள இவர் நினைச்சுட்டார். யாரையுமே புண்படுத்த மாட்டார், மனசுக்குள்ள அப்படி நினைச்சுட்டார். நம்மளோட நம்பிகளுடைய உச்சிஷ்டம் கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். மனைவிய கோபிச்சுக்கல, ஏன்னா இவள் லௌகீக ஆச்சாரத்துல இருக்கா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆச்சாரிய அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, 2-3 இடத்துல இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அவர் சந்நியாசம் வாங்கிட்டுட்டார். இவள் லௌகீக ஆச்சாரத்தில் இருக்கா, நமக்கு சந்நியாசம்தான் முக்கியம் அப்படின்னு
வரதராஜனே அவருக்கு கொடுத்துட்டார். இன்னொரு இடம், ஆச்சாரிய சிஷ்ய உறவை ஒழிக்க முடியாதுங்கிறதுக்கு கூரத்தாழ்வான் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பூலோகத்துல மட்டும் இல்ல, இந்த பிறவி முடிவுல நம்ம வைகுண்டம் போனாலும் நிச்சயமா போவோம். ஏன்னா ஆச்சாரியனுடைய திருவடியை நம்ம பிடிச்சுட்டோமே, நம்ம பரத்தை நம்ம அவளுக்கு சமர்ப்பிச்சிருக்கோமே, அதனால நிச்சயம் போவோம். போனாலும் அங்கேயும் ஆச்சாரியன் தான் அவர் இருப்பார். நம்ம ஆச்சாரியன் அங்க இருப்பார், அவர் அங்க நமக்கு ஆச்சாரியன் தான், சிஷ்யன் தான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நீயும் முக்தாத்மா நானும் முக்தாத்மான்னு நினைக்க கூடாது அப்படின்னு கூரத்தாழ்வானுடைய எண்ணம். கூரத்தாழ்வான் ரங்கநாதர் கிட்ட பிரார்த்திக்கிறார். ஆச்சாரியன் ராமானுஜர் வைகுண்டத்துக்கு வரத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே எனக்கு நீங்க மோட்சத்தை கொடுத்துடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். பகவான் ரங்கனும் சரி அப்படின்னு விட்டான். கூரத்தாழ்வானுடைய பிரார்த்தனையை கேள்விப்பட்ட ராமானுஜர் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறார், ஆழ்வார், இது நியாயமா? மோட்சம்னா ஆச்சாரியன் திருவடியை அடையிறது தானே மோட்சம். எனக்கு முன்னாடி நீங்க மோட்சம் கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கூரத்தாழ்வான் சொல்றார், ஆழ்வார் பாசுரங்கள், வேத சாஸ்திரங்கள், ஆகமங்கள் எல்லாத்தையும் பார்க்கிற போது அடியேனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படின்னா, இங்கேந்து ஒரு முக்தாத்மா வைகுண்டம் போறார் அப்படின்னா அங்க ஏற்கனவே முக்தி அடைஞ்ச ஜீவாத்மாக்கள் அவள்லாம் இருப்பா. அவள்லாம் வைகுண்டத்துக்கு வர முக்தாத்மாவை விழுந்து சேவிச்சு அவருடைய திருப்பாதங்களை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அங்க ஏற்கனவே உள்ள அந்த முக்தாத்மாக்கள் வாங்கிப்பா அப்படின்னு தெரிஞ்சுது. ஒருவேளை நீங்க எனக்கு முன்னாடி வைகுண்டம் போனேன்னா அடியேன் வரவேற்று அடியேனுடைய பாதங்களை அலம்பி அடியேனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நீங்க சுவீகரிக்கும்படி ஆயிடுமே. மோட்சத்துல கூட நீங்க தான் அடியேனுக்கு ஆச்சாரியன், அடியேன் தான் உங்களுடைய சிஷ்யனா இருக்கணும். முக்தி திசையில கூட தப்பு நடந்துடக்கூடாது, அடியேன் ராமானுஜ தாசனாகத்தான் இருக்கணும், நாராயண தாசனாக இருப்பேன்னு நான் சொல்லிக்க மாட்டேன். அதனால தான் நான் முன்னாடி மோட்சம் போறேன். அங்க போய் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும், ஆசனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணணும். நீங்க பின்னாடி வாங்கோ, உங்களுடைய திருவடியை விளக்கிட்டு அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அடியேன் ஏத்துப்பேன் அப்படின்னு சொன்னார் கூரத்தாழ்வார். எப்பேற்பட்ட பிரபு பாருங்க, எப்பேற்பட்டவர் பாருங்க கூரத்தாழ்வார். இதைத்தான் ஆண்டாள் சொல்றா, உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்கா. அந்த உறவு, ஆச்சாரிய சிஷ்ய உறவு ஒழிக்கவே முடியாது. எங்க பூலோகத்துல இருந்தாலும் சரி, வைகுண்டத்துல இருந்தாலும் சரி. ராமானுஜருடைய சிஷ்யர் அமுதனார் அவர் சொல்றார் ஒரு பாசுரத்துல, பெருமாள் நமக்கு மோட்ச பிராப்தியை அனுகிரகம் பண்ணவே மாட்டார், ஈஸியா எளிதா பண்ண மாட்டார். கர்மயோகம் பண்ணியிருக்கியா, ஞான யோகம் இருக்கா, பக்தி யோகம் இருக்கா, எல்லாத்தையும் பார்ப்பார். பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சு ஈஸியா கொடுத்துட மாட்டார். ஆனா ஆச்சாரியன் நமக்கு மோட்சம் கொடுத்தாதான் உண்டு, பகவான் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம ராமானுஜர் நூற்றந்தாதியில அமுதனார் பாடுறார். அந்த பாசுரத்தை பாருங்க. ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தோறும் நைவவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன், வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த ராமானுஜன் தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவு என்னும் சரண் கொடுத்தே அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துல அவர் சொல்றார், நல்ல ஞானம் வந்து அந்த ஞானம் பக்தியா வடிவெடுத்து அந்த பக்தி யோகத்துல இடைவிடாம தியானம் பண்ணினா பெருமாள் மோட்சம் கொடுப்பார். ஆனா நம்மளுடைய ஆச்சாரியன் ராமானுஜன் நாம் ஆசைப்பட்டுட்டாலே மோட்சத்தை கொடுத்துடுவார். ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, பெருமாள் கஷ்டப்பட்டா மோட்சம் கொடுப்பார்,
ஆனா ராமானுஜர் நம்ம இஷ்டப்பட்டாலே நம்ம ஆச்சாரியன் மோட்சத்தை கொடுத்துடுவார். என்ன சொல்றார்? என்ன போன்ற அஜ்ஞானி, அவர் தன்னையே அஜ்ஞானின்னு சொல்லிக்கிறார். நம்மளாம் எந்த மூலையில இருக்கோன்னு தெரியல. என்னை போன்ற அஜ்ஞானிகளுக்கும் கொடுத்துடுவார் நம் ராமானுஜர். ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, உபய விபூதி நாயகன் அவர். மோட்சம்ங்கிற கொத்து சாவிய ராமானுஜர் கையில கொடுத்திருக்கார் ரங்கநாதன். சொத்த உடையவர் நம் உடையவர். நாம என்ன பண்ணணும்? ராமானுஜ தாசன்னு அவரை போய் நம்ம அடையணும். இந்த உறவுதான் 9 விதமான உறவு நமக்கும் ஆச்சாரியனுக்கும். அதை ஒழிக்க ஒழியாது. இப்படி 9 விதமான ஒழிக்க முடியாத உறவை சொன்ன ஆண்டாள் நாச்சியாருக்கும் பகவத் ராமானுஜருக்கும் அடியேன் மங்களம் பாடி ராமானுஜ நூற்றந்தாதியோடு நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்தை ராமானுசன் தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தந்தகவென்னும் சரண் கொடுத்தே.